இன்றைக்கி நம்ம மை சேவிங்ஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். 6 மாதமாக இந்த இதை வந்து 6 மாதம் இல்லை 3 மாதமாக சேர்த்துட்ருக்கேன். 6 மாதம் தீபாவளிக்கு தான் ஓப்பன் பண்ணலான்னு நினச்சேன். பட்டு இப்போ அவசர சூழ்நிலையா இப்போ அந்த கிம்பிள் இப்போ வந்து இது எதுக்காக சேர்த்துட்ருக்கேன்னா டிஜே கிம்பிள் வாங்குறதுக்காக தான் சேர்த்துட்ருக்கேன். அது வந்து 6000 வருது. பட் 6000 சேர்ந்துருக்குமா என்னன்னு தெரியல. பட் அதுக்காக தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சேவிங்ஸ் இப்போ 3 மாதம் சேவிங்ஸ் இது ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குங்கிறத இங்கே காட்டுறேன், பார்த்துடலாம். நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணி ரொம்ப அதிகமாகலாம் சேர்ந்த மாதிரி தெரியல. பட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. இது இந்த டிஜே கிம்பிள் வாங்கணுன்னு ரொம்ப நாளாகவே எனக்கு ஆசை. நம்மளோட வீடியோ குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு ரொம்பவே ஆசை. வீடியோ குவாலிட்டிங்கிறத விட விளாகுக்காக தான் நான் அந்த கிம்பிளையே நான் வாங்குகிறேன். நான் அந்த கிம்பிள் வாங்கினதும் அந்த விளாகுக்கான அந்த கிம்பிளை வந்து நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ போடுறேன். அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். அதுக்காக தான் இந்த காசையை நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன். ஆர்டர் போட்டாச்சு, இன்னும் 2 நாளில் வந்துடும் டிஜே கிம்பிள் ஓஸ்மோ 7. அப்புறம் என்ன சொல்லலாம், இதை இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். எங்கள் அம்மா வரணும். எங்கள் அம்மா முன்னாடி ஓப்பன் பண்ணுவோம். எங்கள் அம்மா வந்ததும் ஓப்பன் பண்ணலாம். அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கும். சரி, அது முடிய ஏதாவது வாய்ஸ் கொடுப்போன்ட்டு சும்மா கொடுத்துட்ருக்கேன். வேறு என்ன சொல்கிறது? ஓகே, கட்டு. இப்போ மணி இப்போ 8 மணி காலங்காத்தால் நான் வர்றதுக்கு நைட் ஆயிரும். அதனால் இப்போவே ஓப்பன் பண்ணலான்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். என்ன ஆர்டர் போட்டேன், இன்னும் 2 நாளில் வந்துடும். சரி, எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு கூட இன்னும் கொஞ்சம் காசு போடணும். அப்படி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. 6000ரூவானா 6000ரூவா கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே கொடுத்து வாங்கிடலாம். காசு எதுவும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும். இது வந்து மை சேவிங்ஸ். வேறு வாங்கணுமா? திரும்ப ஒரு 50 ரூபா குண்டியல் ஒன்று வாங்கணும். மூஞ்சி தெரியும். மூஞ்சி தெரிகிற மாதிரி பேசியாச்சு. இது வந்து இப்போ அறுக்கிறத காமிக்க போகிறேன். இப்போ நம்ம மூஞ்சி தெரிஞ்சானே தெரியுது. என்ன 50 ரூபா உண்டியல் வேஸ்ட் ஆக போதே. சரி, வேறு உண்டியல் வாங்கிட்டு வாங்கலாம். இப்போ வந்து உண்டியல் அறுக்க போகிறேன். அறுத்துட்டேன். ஃபேன் ஆஃப் பண்ணுமா? கரை காசு தான் அறுத்துற போது. திட்டோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களோட 3 மாதம் சேவிங்ஸை தீபாவளிக்கு தான் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருந்தேன். தீபாவளி செலவுக்கு வச்சுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே எடுக்கிறதா போச்சு. ₹6000 இருக்கிறது போல் பண்ணி 1000 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்துருவேன் எவ்வளோ இருக்குன்னு. இல்லை சில்லற ஒரு 400ரூவாக்கு மேலே இருக்குது. 1 2 3 4 சில்லறையே ஒரு 400ரூவாக்கு மேலே இருக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ இருக்குன்னு எண்ணிடலாம். 1 2 3 4000 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 4500 தான் இருக்குது. இது ஒரு 400. 3 மாதம் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4400 தான் இருக்குது. இன்னும் அப்போ 1500 எங்கள் அம்மாட்ட வந்து வாங்கணும். போச்சா? சரி, ரைட்டு, பரவாயில்ல. 3 மாதம் சேவிங்ஸ் வந்து 4400. அது போக 4450, 4500 இருக்குது கரெக்டாக. சரி, ஓகே.
நான் அடுத்து இந்த வீடியோ டிஜே கிம்பிள் இன்னும் 2 நாள்ல வந்துரும். நம்ம வாங்கிருவோம். வாங்கிட்டு விளாக் போகிறோம். மலைக்கோட்டை விளாக் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். டிஜே கிம்பிளோட ரிவ்யூ வேணும்னா ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னும் 2 நாளில் வந்து சண்டே வந்து அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து வரப்போகுது. அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் என்னம்மா பண்ணீங்க? ஆஃப் பண்ணுறீங்க? இப்போ ஓடலையா? ரெக்கார்ட் ஆகுது தானே இருக்கு. நீங்கள் சும்மா ஆஃப் பண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் நான் திரும்பி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் ஓப்பன்லாம் பண்ணியாச்சு. என்ன சொன்னேன் மறந்துட்டேனே. சரி ஓகே. அன்பாக்சிங் டிஜே கிம்பிளோட அன்பாக்சிங் மட்டும் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்மளோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். தரணும். அவ்வளோதான். இது வாங்கிட்டேன்னா இன்னும் எனக்கு தேவை கொஞ்சம் செலவு மட்டும்தான் இருக்குது. 4300 தான் பாய்ஸ் நம்மளோட சேவிங்ஸு. பாருங்க போச்சு. 1500 போச்சு. நான் 6000 இருக்குன்னு நினச்சி நம்பி ஓப்பன் பண்ணேன். 4500 தான் வந்து 4400 தான் வந்திருக்கு. சரி வீட்டில் ஒரு 1500 வாங்கிக்கலாம். 6000 ஆச்சு. ஓகே. கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிம்பிளோட அன்பாக்சிங் வேணும்னா. இன்னும் 2 நாளில் அதோட அன்பாக்சிங் வரப்போகுது. ஓகே. வேறு வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.